Hello friends, இன்னைக்கு நம்ம free online baking classல பார்க்க போறது bakery style plum cake எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். சோ இப்போ வந்து நம்ம plum cake பண்ண போறோம் bakery style. சோ இது வந்து subscribers நிறைய பேர் வந்து இந்த plum cake கேட்டிருக்கீங்க. அது இல்லாம bakery style கேக்குறீங்க. சோ நான் சில பேர் என்ன பண்றீங்க bakery style கொடுத்தா homemade அப்படினு சொல்லி கேக்குறீங்க. சோ இந்த கிளாஸ்ல நான் அத பத்தி கிளியரா சொல்லிடுறேன். See homemade னா என்ன bakery style னா என்ன? homemade க்கும் bakery style க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. ரெண்டு விஷயம் ஒன்னு preservatives ஆட் பண்ணுவாங்க. நம்ம homemade க்கு அது தேவை கிடையாது. And second thing வந்து ingredients வந்து இப்போ நம்ம efficientா யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பட்டர் யூஸ் பண்றோம்னா அதுக்கு பதிலா அவங்க இந்த மாதிரி margarine யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பேக்கரி பட்டர்னு சொல்லுவாங்க. சில பேக்கரிஸ் வந்து வனஸ்பதி, சில பேர் வந்து வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க. டால்டா இருக்குது இல்லையா, அந்த டால்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான். ஸோ இது மாதிரி சப்ஸ்டியூட்டா அவங்க வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டுக்காக கமர்ஷியல் பர்பஸ்க்காக கம்மியாக யூஸ் பண்ணுறது தான் அது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். இப்போ ஹோம்மேட் வேணுன்றவங்க என்ன, நமக்கு மார்ஜரின் வேண்டாவா, அதுக்கு பதில் பட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை நான் கமர்ஷியல் பர்பஸாக தான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து கமர்ஷியலாக வேணும் அப்படின்றவங்க பட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் மார்ஜரினோ டால்டாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி மைதாவாகட்டும் சுகர் ஆகட்டும் இது எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம ஹோம்மேட் ஹெல்த்தி பண்ணும்போது கொஞ்சம் பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஹோம்மேடுக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து மைதா கூட நான் வந்து நல்ல பிராண்டட் கம்பெனி தான் யூஸ் பண்ணுவேன். சுகர் பிராண்டட் கம்பெனி யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணுவேன். ஸோ பட்டர்னா அமுல் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோம்மேட் ஹெல்த்தியாக வேணும்னா பிராண்டட் போங்க, இல்லை பேக்கரி ஸ்டைல் வேணும்னா இந்த மாதிரி மார்ஜரின் போங்க பட்டருக்கு பதில். ஸோ இதே மாதிரி இந்த மார்ஜரின் வந்து நீங்கள் எப்படி போய் எசன்ஸ் மார்ட்டில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எசன்ஸ் மார்ட்டில் நீங்கள் போய் கேட்கும்போது கேக் மார்ஜரின் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா சில இடத்துல லில்லி மார்ஜரின்னு இருக்கும். லில்லி மார்ஜரின்றது வந்து பப்ஸுக்கு, ஸோ பப்ஸுக்கு கேக்குக்கு இது மாதிரி நிறைய இதுக்கு வந்து இந்த இது வந்து சேஞ்ச் ஆகும் மார்ஜரின். அதனால் கேட்கும்போது நான் கேக் செய்ய போகிறேன், ஸோ கேக் மார்ஜரின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. இதனோட இது பார்த்தீங்கன்னா 200 rupees வரும் பெர் கேஜி. நெக்ஸ்ட்டு கேரமல். மெயினாக பேக்கரியில் வந்து ப்ளம் கேக்குக்கு இந்த கேரமல் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா 140 rupees சம்திங் தான். நீங்கள் ப்ளம் கேக் நிறையா பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இது தயவுசெய்து வாங்கி வச்சுக்கலாம் பெருசே, ஏன்னா 140 rupees தான். ஸோ இதுதான் வந்து மெயினானது. அப்புறம் வந்து எசன்ஸில் வந்து ப்ளம் எசன்ஸ் கம்பல்சரி வேணும். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளம் எசன்ஸும் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கூட இந்த ப்ளம் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சில பேர் வந்து ஆரஞ்சு எசன்ஸும் ஆட் பண்ணலாம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸும் ப்ளம் எசன்ஸும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போது மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ப்ளம். இந்த ப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடு ப்ளம்னு இருக்கும். டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் தென் கேஷ்யூ நட். ஓகேங்களா? ஸோ கேஷ்யூ நட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் half கப் ரேஞ்சில் தான் எடுத்திருக்கேன். ஓகே, நான் வந்து செய்யும்போது உங்களுக்கு திரும்பவும் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலே கார்னிஷிங்க்கும் கொஞ்சம் 1/3 கப் வந்து நீங்கள் கேஷ்யூஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய பட்டராக இருக்கட்டும், சுகரு அண்ட் மைதா, இது மூணுமே சேம் கன்சிஸ்டன்சியில் எடுங்க. நான் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸோ எக்கு வந்து 4 மீடியம் சைஸு. என்னோடய எக்கு பார்த்தீங்கன்னா 60 கிராம் அரௌண்ட் வருது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப சின்னதாக வச்சுருக்கீங்க, அது ஒரு 45 கிராம் தான் வருதுன்னா நீங்கள் 5 எக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளம் கேக்குக்கு மெயினான விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மசாலாஸ். ஸோ ப்ளம் கேக்கில் அந்த வாசனையே வந்து மசாலா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மசாலா வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன் நான், 1/2 டீஸ்பூன். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து சினாமன் பவுடர், ஓகே, இது மாதிரி இருக்கும். பட்டைத்தூள் இருக்கு இல்லையா, இது சினாமன் பவுடர். அதுக்கப்புறம் 7 ஸ்பைஸ் பவுடர். ஓகே, நெக்ஸ்ட்டு நட்மக் பவுடர். ஓகே, இன்கேஸ் இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா கரம் மசாலாவே நல்லா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் ஆக்சுவலாக 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்ககிட்ட இந்த தூளெல்லாம் இல்லைன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மார்ஜரின் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி தான் கவர் பண்ணி தருவாங்க. இது வந்து 1 kg கிடைக்கும் உங்களுக்கு. சில இடத்துல 5 kg 10 kg லாட்டாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் எங்கே வந்து இந்த மாதிரி லூஸில் 1 kg கொடுக்குறாங்களோ அங்கே வாங்கிக்கோங்க. இதை வந்து நான் வெளியில் தான் ஸ்டோர் பண்ணுவேன், நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இது வந்து 1 இயர்க்கு நமக்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கிளிங் ராப் பண்ணி திரும்ப எடுத்து வச்சுடுங்க. ஆனால் நல்லா வந்து இந்த சன்லைட்லாம் டைரெக்டாக படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கபோர்டில் அந்த மாதிரி இதை எடுத்து வச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கேக் மார்ஜரின் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்குங்க. ஓகே, இதனோட ப்ரைஸ் வந்து 1 kg உங்களுக்கு 200 கிராம் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மார்ஜரின் யூஸ் பண்ணி தான் ப்ளம் கேக் பண்ண போகிறோம். பிகாஸ் சப்ஸ்கிரைபர்ஸுங்களுக்காக சில பேர் வந்து பேக்கரி ஸ்டைல் கேட்கறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறேன் நான் வந்து இல்லை ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது அமுல் பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மார்ஜரினாக இருந்தால் கூட நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்குவீஸியாக இருக்கணும். ஸ்குவீஸியானா ரொம்ப வந்து இருக்கக்கூடாது. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இறங்குற அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் மார்ஜரின் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எடுத்து சாஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் இந்த மார்ஜரினை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அடிச்சுக்க போகிறேன். அதாவது லோ ஸ்பீடில் ஜஸ்ட் இது நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ், அது வந்து 20 செகண்ட்ஸ் ஆகட்டும் 1 மினிட் ஆகட்டும், அது நல்லா வந்து அந்த இதெல்லாம் வந்து உடஞ்சி நல்லா க்ரீமியாக வரணும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கு இல்லையா, அது நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்டருக்கு மாறணும். ஸோ அதனால் இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கெட்டியாக இருக்க இடத்துல உங்களோட எலக்ட்ரிக் பீட்டர் அப்படியே வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிரியும். ஸோ அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது க்ரீமி டெக்ஸ்டருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுடைய மார்ஜரின் வந்து ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் நான் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு க்ரீமி டெக்ஸ்டர் வந்தாலே போதும் நமக்கு இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இது கூட வந்து 200 கிராம் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஹாஃப் த ரெசிபி பண்ணிக்கோங்க. எல்லாம் 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது நான் 3 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இவ்வளவு தான் நான் மொத்தம் பேட்டரி நான் வந்து 3 மினிட்ஸ்க்குள்ளே நான் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுகர். ஓகேங்களா? 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பேட்டர் வந்து பட்டர் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக முடிச்சுக்கணும். ரொம்ப வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் மேலே வந்து ஆயிலியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் பட்டரையும் இந்த சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்கை ஒன்றா உடச்சி இதில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது ஒரு நிமிஷம் நான் அடிச்சுக்கிட்டேன். ஸோ நடுவில் என் டைமர் வந்து நான் கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணாமல் இருந்தேன். அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக 30 செகண்ட்ஸ் அடித்த மாதிரி காட்டும். பட் ஆனால் நான் 1 நிமிஷத்துக்கிட்ட அடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து எக்கை வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்று போடுங்க, அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொன்று ஆட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ப்ளம் கேக் பண்ணோன்னா நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஸ்டாண்ட் மிக்சரில் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அது பாட்டுன்னு பீட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மற்ற வேலையும் சேர்ந்து பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் ஒன்று. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் பற்றி கேட்டிருந்தீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஓடிஜி பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரம் அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கிளியராக அதை பற்றி. சரிங்களா? இந்த மாதிரி நான் ஒவ்வொரு எக்காக நான் இதில் சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 4 எக்கையும் இதை சேர்த்துட்டேன். சரிங்களா? ஸோ இதை அடிக்கும்போது இந்த பட்டரும் இந்த எக்கும் சேரும்போது பாருங்கள், மார்ஜரின் சேரும்போது ஒரு மாதிரி திரியாக இருக்க மாதிரி இருக்கும். இது காமன் தான். ஓகேங்களா? நீங்கள் ஏதோ கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தூக்கியெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மார்ஜரினோட நீங்கள் இந்த எக்கெல்லாம் சேர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி அந்த மார்ஜரின் வந்து பிரிஞ்சு நமக்கு தெரியும். ஓகேங்களா? திரியாக தெரியும். ஓகே, இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸு, கலரு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மில்க்மெய்டு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், அண்ட் தென் ப்ளம் எசன்ஸ். ப்ளம் எசன்ஸ் வந்து நீங்கள் சேம் 1 டீஸ்பூனு. இப்போ சப்போஸ் நீங்கள் பிராண்டடாக வாங்கலைன்னா 1 டீஸ்பூனே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து பயங்கர நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான்
ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கலர், கேரமல் கலர் 1 டீஸ்பூன் கேரமல் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு கேரமல் கலர் நீங்கள் வாங்கும்போது நார்மலாக சின்ன பாட்டிலும் கிடைக்கும், இந்த மாதிரி பெருசும் கிடைக்கும். ஸோ பேக்கரி யூசேஜ் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த கேரமல் கலர் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாம். பத்தலைன்னா நம்ம இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் லோ ஸ்பீட்லேயே நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதனோட கலர் வந்து நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இதுவே போதும். ஜஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் கம்பைன் ஆனால் போதும். ஓகேங்களா? இப்போது மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். மைதா 200 கிராம், பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், 1/4ல் 3 டைம்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து சினாமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், நட்மெக் 1/8 டீஸ்பூன், ஆல் ஸ்பைஸ் பவுடர், அதாவது ஆல் ஸ்பைஸ் 9 ஸ்பைஸ் 7 ஸ்பைஸ்னு இருக்கும், அது வந்து 1/8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேயே வச்சுட்டு ஒன்ஸ் நம்ம வந்து பட்டர் எக்கு பீட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ட் போட்டு லோ ஸ்பீட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி பண்ணணும். நம்ம வந்து சரியாக பீட் பண்ணல, இப்போ அடியில் எல்லாம் மாவாக இருக்கும். இப்போது நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது என் கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா, அவங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் வந்து ஆனால் அது டின்னில் ஊற்றும்போது வந்து அடியில் அப்படியே மாவாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம எடுத்து அது மேலே போட்டுருவாங்க. அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா வந்து நடுவில் வந்து டென்ஸ் ஆகிடும். அப்படியே வந்து ஒரு மாதிரி சென்டரில் மட்டும் வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போவுமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சைடெல்லாம் வழித்து க்ளீனாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து திரும்பவும் இதை பீட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், கலர் லைட்டாக இருக்கிறதுனால. ஸோ டோட்டலாக நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து கேரமல் கலர் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? 1 டீஸ்பூனில் நான் 1/2 தான் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த Tutti Frutti 1/2 கப் Tutti Frutti, 1/2 கப் வந்து cashew nuts நல்லா குட்டி குட்டியாக உடைச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் வந்து ட்ரைடு plum. இன்கேஸ் நீங்கள் Tutti Frutti வேணான்னா நீங்கள் வந்து 1 கப் வந்து ட்ரைடு plum யூஸ் பண்ணலாம். plum யூஸ் பண்ணலன்னா அதுக்கு பதில் Tutti Frutti 1 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் டின்னில் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து 7 inch டின் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து பீட் பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுடைய ஓவனை ஓடிஜி ஓவனை 170 டிகிரியில் பேக் மோடில் மினிமம் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக பிளேடில் இருக்கிறதுலாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் டின்னில் வந்து இந்த பேட்டர் போட்டுக்கிறேன். நான் 7 inch டின்னு நல்லா ஹைட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹைட் டின் இருந்தால் 7 inch எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து 8 inch டின் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் half த ரெசிபி பண்ணிங்கன்னா 6 inch டின். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் போர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பேச்சுலா எடுத்து
ஃபுல்லாக லெவல் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு சின்ன ஸ்பேச்சுலாவில் நான் ஜஸ்ட் இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். லெவல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம கேஷ்யூஸ் எல்லாம் வச்சுட்டு ஓவனில் வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கேஷ்யூஸ் வந்து 2 கட் பண்ணியிருக்கலாம், இல்லை 4 கட் பண்ணி கூட மேலே வந்து ஜஸ்ட்டு போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது பேக் ஆகி வரும்போது வெளியில் வரும்போது நம்ம கவுத்தோன்னா அப்படியே அந்த நட்ஸ் எல்லாம் வந்து கீழே தனியாக வந்துடும். அதில் எப்போவுமே போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் நான் 1 hour 15 minutes இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ளம் கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு 2 minutes வந்து நல்லா அப்படியே கூல் ஆகட்டும். கொஞ்சம் அந்த இது ஹீட் கம்மியான உடனே நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 2 minutes ஆயிடுச்சு. நான் இதை டிமோல்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி கவுத்து போட்டுக்கோங்க. நான் சைடெல்லாம் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கறனால ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். கண்டிப்பாக இதுக்கு சைடெல்லாம் நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் கம்பல்சரி போடுங்க. ஏன்னா நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் நிறைய போடுறோம் இல்லையா. ஸோ இது கார்னர் எல்லாம் வந்து அந்த நட்ஸு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம நைஃப் வச்சு எடுக்கும்போது சைடில் ஸ்க்ராப் பண்ணோன்னா என்ன ஆகும்னா பார்ச்மெண்ட் பேப்பர் போடாமல் அப்படியே வந்து சைடெல்லாம் அப்படியே வந்து உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுடைய பேக்கரி ஸ்டைல் ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து ஆறிடுச்சு. இதை ஸ்லைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் எடுக்காமல் விட்டுருக்கேன். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் ப்ளம் கேக் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 hour வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து இதை நல்லா கிளிங் ரேப் பண்ணி வச்சுடுங்க. கிளிங் ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆற வைக்கும்போது நம்ம கேக் வந்து நல்லா வந்து கூல் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர்லேயே வைங்க. ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும் கேக்கு. அதனால் எப்போவுமே கிளிங் ரேப் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து கேக் பேஸில் மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நட்ஸ் போட்டிருக்கோம், டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கோம், ப்ளம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இடம் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதை சுற்றி இருக்கிற கேக் க்ரம்பிள்ஸ் வந்து பிரேக் ஆகி வரதான் செய்யும். ஓகேவா. அதே மாதிரி நட்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அழுத்தமாக வந்து நைஃபை வந்து வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்மளுடைய ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த சினாமன்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால இன்னும் வந்து இது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சினாமன் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் கரம் மசாலா யூஸ் பண்ணாலும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.